வணக்கம். ஆச்சாரியா தவளக்குப்பம்ல வந்து எங்கள் பேரங்க 2 பேர் படிக்கிறாங்க. ஸ்ரீஹரி, ஸ்ரீயாஸ் 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவங்க பாட்டி தான் நான் பேசுகிறேன். அவங்க 2 பேருமே படிப்பில் வந்து நல்லா இருக்காங்க. போன வருஷம் வந்து இந்த வருஷம் வந்து அவங்க 2 பேருமே சாம்பியன் வாங்கினாங்க. அது போக பிள்ளைகளுக்கு வந்து சிலம்பம், யோகா எல்லாமே சொல்லித்தராங்க. சிலம்பத்துக்கு நேஷனல் லெவலையும் ஸ்டேட் லெவலையும் கூப்பிட்டு போனாங்க. அதில் எங்கள் பசங்க வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அதுபோக பிள்ளைகளுக்கு வந்து இப்பயே விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்து வச்சிருக்காங்க. நமக்கு இவ்வளோ வயசாகி கூட நமக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது. பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு அடையாளமாக அதுக்கு வந்து அவங்களோட விசிட்டிங் கார்டு வேற கொடுத்துருக்காங்க. அதுபோக ஒயிட் புக் என்ட்ரின்னு சொல்லிட்டு பிள்ளைகளை வந்து பெரிய பெரிய ஆளுகளையெல்லாம் பார்க்க கூட்டு போகிறாங்க. நேற்று கூட பிள்ளைகளை வந்து அமைச்சரை பார்க்குறதுக்கு கூட்டு போயிருந்தாங்க, துணை முதல்வரை. இந்த வயசுலேயே பிள்ளைய போய் இந்த மாதிரி எல்லாம் பேட்டி எடுக்கிறாங்கிறப்ப நமக்கு ஒரு அதிசயமா இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து பிள்ளைய வந்து மாலினி மேம், திவ்யா மேம் எல்லாம் வந்து கார்த்திகா மேம் எல்லாம் சேர்ந்து பிள்ளைகளை வந்து ஒயிட் புக் என்ட்ரி எடுக்கிறதுக்கு அமைச்சர்கிட்ட கூட்டு போயிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அது போக பிள்ளைகளுக்கு வந்து திவ்ய திருஷ்டி எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றாங்க. அதுல வந்து திவ்ய வித்யா வந்து எங்களுக்குலாம் முதல்ல சேர்க்கறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. அவங்க அனுப்பின வீடியோ பார்த்த பின்னாடி தான் இந்த மாதிரி இருக்குது, நம்ம பேரங்களை சேர்ப்போம்னு சொல்லிட்டு எங்கள் பேரங்களை நாங்கள் அந்த ஸ்கூலில் அதுல இருந்து சேர்த்து விட்டுருக்குறோம். அதுபோக பிள்ளைகளுக்கு யோகா காலையில் வந்து டிஎம்ஆர்னு சொல்லிட்டு காலையில் மார்னிங் எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறாங்க. யோகா எல்லாம் ஈவினிங் வந்து பிரெயின் எக்ஸசைஸ் எல்லாமே சொல்லித்தராங்க. அதுபோக அன்னைக்கு நடக்கிற பாடங்களை வந்து அப்பப்போ வந்து எங்களுக்கு வீடியோ எடுத்து திவ்யா மேம் வந்து நைட் 12 மணி ஆனால் கூட அன்னைக்கு நடக்கிறத வந்து அப்பயே எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நாகநாத் சார் வந்து போனோகிராம் எல்லாம் இதெல்லாம் நடத்துறது ரொம்ப நமக்கே ஒரு இதாக இருக்கும். பிள்ளைய வந்து நல்லா இங்கிலீஷ் உச்சரிப்புலாம் நல்லா உச்சரிக்கிறாங்க. அதுபோக இந்த 2 வருஷமா வந்து கார்த்திகா மேம் வந்ததுல இருந்து இப்ப நல்லா அவங்க ட்ரெயின் பண்றதை வச்சு இப்ப ஸ்கூல்ல எல்லாமே கரெக்டா நல்லா நடக்குது. எல்லாமே புதுசா பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. படிப்பு ஒண்ணுதான் முக்கியம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறத விட நிறைய ஆக்டிவிட்டிலாம் பிள்ளைகளுக்கு சொல்லி தர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்ணை கட்டிட்டு எல்லாமே தசாவதாரணிலாம் அன்னைக்கு செய்யறாங்க. பேரன் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. பாக்குறப்ப எனக்கே ஒரு ஆச்சரியமா இருக்கு. நம்மளால கண்ணை சேர்ந்துட்டே செய்ய முடியாத பிள்ளைய வந்து கண்ணை கட்டிட்டு செய்யுதுன்னா அது ஒரு அதிசயம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் கப்ஸ்டாக்கிங்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அந்த வாரத்தில் நடத்தின பாடத்தையும் நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுறாங்க. அன்னைக்கு என்ன பாடம் நடத்துறாங்க, என்ன செய்யறாங்கன்றதையும் எல்லாமே நமக்கு சந்தோஷமா இருக்கு. வணக்கம், நான் ஸ்ரீஹரி ஸ்ரீயாஸோட அம்மா பேசுறேன். என் பசங்க மாண்டோன்ல இருந்தே இங்க ஆச்சாரிய ஸ்கூல்ல இப்பதான் படிக்கிறாங்க. 6th 7th இப்ப படிக்கிறாங்க. ஸ்கூல்ல படிப்பு மட்டும் இல்ல, ஆக்டிவிட்டிஸும் நல்லா இருக்குது. யோகா, சிலம்பம், டேக்கோண்டா எல்லா கிளாஸஸ், திருக்குறள் காம்படிஷனுக்கும் கூட போயிட்டு வந்தாங்க. எல்லாத்துலயுமே பசங்க வந்து நல்லா ஃபர்ஸ்டா தான் இருக்காங்க. டேலண்ட் டீச்சர்ஸும் சரி, சாரும் சரி, நல்லா எல்லாருமே ரொம்ப டேலண்டா இருக்கிறாங்க. எல்லாமே ஸ்டேட் லெவல் மட்டும் இல்லாம நேஷனல் லெவல்லையும் கூட்டு போனாங்க பசங்களை. கார்த்திகா மேம் வந்து ஸ்கூலை வந்து கோச் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இது பண்றாங்க. இத்தனைக்கு காரணம் வந்து எம்டிஜி தான். அவர் வந்து அவர் பண்றதை வச்சுதான் இவங்க எல்லாருமே பண்ண முடியும். அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. மேம்களும் சரி, எல்லாமே எந்த டைமா இருந்தாலும் ஃப்ரீயா பேசுறாங்க, செய்யறாங்க. யாருமே வந்து ஒரு இதா பண்ணல. பசங்களும் சரி, எல்லாத்துலயுமே நல்லா இதா இருக்கிறாங்க. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ வரைக்கும் வெளியே இன்டர்வியூக்கும் கூட்டு போறாங்க, செய்யறாங்கன்னு நினைக்கும் போது அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம நார்மலா இப்ப நம்ம பேசணும்னு சொன்னாலே கூச்சப்படுறோம். அவங்க வந்து பெரிய ஆள்கள்ட்ட இப்ப எல்லாம் இன்டர்வியூ எடுக்க கூட்டு போறாங்க, செய்யறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எம்டிஜி அவர்களை பத்தி பேசணும். அவர் வந்து 25 வருஷமா வந்து பிள்ளைகளை வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவிட்டி கொண்டு வர்றது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். படிப்பு மட்டும்தான் முக்கியன்றதை தவிர என்னென்னமோ புதுசா செய்றாங்க. அதை வந்து அவரா சொல்லாம கூட அவர் ஒரு இடத்துக்கு போய் தெரிஞ்சு கொண்டு வந்தா நமக்கு சொல்றாருன்றப்ப அது ரொம்ப பெருமையா இருக்கு. அந்த அன்னைக்கெல்லாம் ஒரு இது சொல்றப்ப பாக்குறப்ப அவர் நம்ம பிள்ளைகளுக்கு இது திவ்ய வித்யா இந்த மாதிரி இதெல்லாம் செய்யறது வந்து இப்ப இருந்தே நம்ம சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்லா இது பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து அவரா வந்து சொல்லாம அவர் போய் அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நமக்கு எல்லாம் சொல்றாருன்றப்ப நமக்கு அது ரொம்ப ஒரு இதா இருக்குது. பசங்க வந்து கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம எங்கேயும் போய் வர்றாங்க, பயம் இல்லை. ஸ்டேஜ் ஏறுறதுக்கு நமக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம கூச்சம். பிள்ளைய வந்து எல்லா இடத்துக்குமே ஒரு பெரிய அமைச்சர்கிட்ட கூட நேரில் போய் பேசியிருக்காங்க. அதில் போய் ரொம்ப சந்தோஷம். இதுக்கெல்லாம் காரணம் இந்த எம்டிஜி அவர்கள் தான். அவருக்கு வந்து நான் ரொம்ப நன்றி செய்ய கடமைப்பட்டு இருக்கேன். அவங்களுக்கும் இந்த நம்ம எம்டி கார்த்திகா மேம், அவங்க ஸ்கூல் டீச்சர், கிளாஸ் டீச்சர், நாகநாத் சார், மாலினி மேம், தமிழ் மேம், திவ்யா மேம் எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க.